ஓம் சரவண பவ. ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலட்சுமியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு 12 லக்னங்களுக்கான வாழ்வியல் பலன்கள், கட்டமைப்பு, அவங்க என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாம், செய்யக்கூடாது, எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவங்க என்ன மாதிரியான கொடுப்பனைகளை அனுபவிக்கிறாங்க என்பதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து விதமான செயல்பாட்டு முறைகள், இறை வழிபாடுகள் இதையெல்லாம் பின்பற்றுங்க. ஏன்னா ஒரு லக்னம் தான் ஒரு ஜாதகருடைய உயிர் நாடி. அந்த லக்னம் என்ன கொடுப்பனையோடு வருதோ அதற்கு என்ன அமைப்பு, எல்லா பாவத்துக்குமே ஒரு அவுட்லைன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த அவுட்லைனை தொட்டு தான் நம்மளுக்கு செயல்பாடுகள் நடக்க போகுது. அது எப்படி நடக்கும்? சந்திரன் என்ற நட்சத்திரத்தின் வழியாக ஒவ்வொரு தசா புத்தியின் வாயிலாக நம்ம அனுபவிக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு என்ன மாதிரியான தசாபுதிகள் நடக்கும், அப்போ என்ன மாதிரியான பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும், நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறோம் என்பதெல்லாம் இந்த பதிவில் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். பதிவினை முழுமையாக கேளுங்க. உங்களுடைய பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடந்து வரக்கூடிய நாட்களெல்லாம் நீங்கள் இதை ஒரு வானிலை அறிக்கை மாதிரி வைத்து சிறப்பாக செயல்பாடுகள், திட்டங்களை தீட்டி உங்கள் மகர லக்னத்திற்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பை பற்றி பார்க்கவிருக்கிறோம். மகர லக்னம் காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது உத்திராடம் 2, 3, 4 வரும், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2. இந்த நட்சத்திர பாதங்களில் எந்த இடத்துல லக்ன புள்ளி விழுந்தாலுமே சொல்லக்கூடிய பலன்களில் நம்மளுக்கு வேரியேஷன் இருக்கும். ஆனால் பொதுவான கட்டமைப்பு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் உழைப்பாளிகள், உழைத்தால்தான் வாழ்க்கை சிறக்கும் என்பதை தெரிந்தவர்கள். உழைக்கும் சிந்தனை எப்பையும் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்கள், பிடிவாத குணமும் உண்டு, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பதை தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். போராட்டமான வாழ்க்கை அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். வேலை செய்யணுன்னாலும் செய்வாங்க, இல்லை சோம்பேறியாக இருக்கணும்னு நினச்சாலும் சோம்பேறியாக இருந்துருவாங்க. தர்ம சிந்தனை, அதே போல் கர்ம சிந்தனை அதிகம் உண்டு, ஏன்னா சனி என்பதனால. அதே போல் சனி சிறப்பாக அமைஞ்சிட்டாரு, அதே போல் யோக கிரகங்கள் வீட்டில் அமைஞ்சிட்டாரு, யோக கிரகங்கள் தொடர்பு அவருக்கு ஃபேவரட்டான கிரகங்கள் புதன் சுக்கிரனுடைய தொடர்புலாம் கிடச்சிட்டா இவங்க வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க சென்ற பிறவியில் ஒரு பிராமணருடன் தொடர்பு வைத்தவங்களாக இருப்பாங்க. அப்படி இல்லை பிராமணராகவே பிறந்தவங்களாக இருப்பாங்க, வட்டி தொழிலை செய்தவர்களாக இருப்பாங்க. அதே போல் ஒரு ஒத்த குழந்தைய வளர்க்க முடியாமல் இருந்தவங்களாக இருப்பாங்க. அன்பு காதல்ன்ற பேரில் நிறைய பேரை ஏமாற்றியவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பணத்துக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உணர்வுக்கும் உறவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. அதே போல் உறவுகளுக்கு உண்மையாக இருந்திருக்க மாட்டாங்க. செய்கிற தொழிலுக்கு ஒரு துரோகம் செஞ்சுருப்பாங்க, தொழிலை சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க, இல்லை வாங்கின காசுக்கு தொழிலை சரிவர பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படிலாம் அவங்க ஒரு கர்மா செஞ்சுருப்பாங்க. இந்த பிறவியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதே போல் பிராமணரோட ஒரு நேரடி மறைமுக தொடர்பு இவங்களுக்கு இருக்கும், இல்லை இவங்களே அந்த குடும்பத்தில் பிறக்கலாம். அதே போல் குழந்தை பிறப்பு பிரச்சனையாக இருக்கிற வீட்டில் இவங்க பிறக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பணமோ நகையை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. இவங்க வட்டிக்கு யாருக்காவது பணம் கொடுத்தாலும் அந்த பணம் இவங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஏன்னா வாங்கினவங்களுக்கு திரும்ப கட்ட முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை அவங்களுக்கே ஏற்படும். ஏன்னா இவங்க அவங்கக்கிட்ட வாங்கியிருப்பாங்க இல்லையா, அது சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த காலகட்டம் இவங்கக்கிட்ட பணத்தை வாங்கி இவங்களை ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இல்லை ஒரு பெரிய தொழில் செய்கிற முதலாளியாக இருந்தால் கூட இவங்க கீழே இறங்கி வேலை செய்யணும். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பிடிக்காத வேலையை செய்வாங்க, பிடித்த வேலைக்காக 24 மணி நேரமாக இன்னும் சிறப்பாக செய்யணும்னு ஒரு தொழில் சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைய இவங்களுக்கு வளர்க்க மட்டும் நினைக்கணும், குழந்தை மேலே அதீத பற்றெல்லாம் வைத்திடக்கூடாது. அதே போல் போன ஜென்மத்தில் எப்படி நம்ம வேலைன்னு ஒரு பொருளாதார லைஃப்பாக போயிட்டு இருந்தோமோ அதே மாதிரி போகும்போது இந்த ஜென்மத்திலேயே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்பு காதல்னு போய் விழுந்துட்டால் இவங்க உறவுகள் சார்ந்து பிரச்சனையை எதிர்கொள்வது
பெரிய கஷ்டமாக இருக்கும். நான் கொடுக்குற அன்பே எனக்கு வேணும், நான் கொடுக்குற கேரே வேணும், நான் கொடுக்குற ஒரு என்னது ஒரு அஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்கன்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கொடுக்குற அன்பும் கேரும் பாசமும் திருப்பி நம்மளுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. மெட்டீரியல் லைஃபாக பொருளாதாரத்தை சார்ந்து போகும்போது தான் இவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து சனி வந்து மகரத்திலே இருக்கிறார், லக்னத்திலே இருந்தாருன்னா உழைப்பால் முன்னுக்கு வந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வேலையாட்களை விட இவங்க அதிகப்படியாக உழைக்க வேண்டியது இருக்கும். ஒரு தொழிலே வைத்து செஞ்சால் கூட கடின உழைப்பாளின்னு இவங்களை சொல்லலாம். 1-2 கூடியவரே வந்து நம்மளுக்கு சனியாக வந்துடுறாரு. அதனால் காசை பற்றின எண்ணம் இவங்களுக்கு வந்து எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். வாக்கு பலிதம் உண்டு, வாக்கால் தொழில் செய்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. பேச்சில் மிக மிக கவனம் தேவை. நிறைய பேசுவாங்க. பேச்சை என்னைக்கு குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு லைஃப்பில் வந்து முன்னேற்றம் வந்து சொல்லலாம். சனி வந்து வறுமையும் குறிக்கும், பட்டினியும் குறிக்கும். பசி பட்டினினாலே சனி தான். ஒரு காலகட்டத்தில் இவங்க அதை உணரவும் செய்வாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கூட ஒரு காசுக்கு கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். ஒரு ஏடிஎம்மில் போனால் கூட பணம் வராது, இல்லை ஒரு பண டிரான்சாக்ஷனில் இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லலாம். நோய் சம்பந்தமான பிரச்சனையை இவங்க சந்திக்கிறாங்க. ஸ்கின், கண், பல் சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சித்தப்பாவால் ஆரம்பத்தில் பிரச்சனை ஏற்படும், பின்னாடி அவரால் இவங்களுக்கு ஹெல்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவரால் லாபமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ வாழ்வில் பிற்பகுதியில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ சம்பாரிச்சாலும் இவங்களுக்கு திருப்தியே இருக்காது. பேராசை அதிகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமே இவங்களுக்கு 2ஆம் இடமாக வர்றதுனால குடும்பத்தில் அல்ப ஆயுளில் இருந்தவரும் உண்டு. ரகசியம் இவங்க குடும்பத்தில் இருக்கும். அந்த ரகசியம் இவங்க ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம் இவங்களை தவிர வெளியாளுக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு குடும்ப உறுப்பினரால் ஒரு பிரச்சனை வந்து இருந்து கொண்டே இருக்கும். தந்தையால் ஆதரவு இருக்காது. தந்தையால் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பரான உதவியும் இவங்களால் வந்து பெற முடியாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2லேயே சனி இருக்கிறாருன்னா இவர் ஸ்மார்ட் ஒர்க்கராக இருப்பார். லக்னத்திலே இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணணும். 2ல் சனி இருக்கும்போது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணிடுறாங்க. வேகம் விவேகம் அதே மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆண் வீடாகவும் இருக்கிறதுனால மற்றவங்களை கமாண்ட் பண்ணுற வேலை இவங்க செய்கிறாங்க. அதிகார தோரணையோடு வேலை வாங்கும் துறையிலேயே இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடிப்படையில் வந்து சனி ஆதிக்கம் இருந்துட்டாலே பெரும்பாலும் இன்ஜினியர் ஃபீல்டு, இரும்பு சம்பந்தமான வேலை, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருந்தாலும் இவங்க வந்து இறங்கி வேலை செய்யணும். இடி மின்னல் காற்று தூசிலெல்லாம் இணைந்து இவங்க வேலை செய்வாங்க. ஒரு தூசி படியுது அழுக்கு படியுதுன்னா அங்கே சனியின் ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கும்பத்தில் இப்போ சனி, இப்போ நம்ம 2ஆம் வீட்டில்னு சொல்கிறோம். அப்போ பிரயாணம் சார்ந்த தொழில்கள், அதே போல் ஒரு டிரான்ஸ்போர்ட் துறை, லாஜிஸ்டிக்லாம் இவங்க ஈஸியாக வந்து நல்லா ஒரு வின் பண்ணிடுறாங்க, நல்லா பணம் ஈட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3-12 கூடையவராகவே குரு வந்துடுவார். 3ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு. அப்போ கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும். அவங்க வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கம் ஆன்மீகம் மத சார்புடையவர்கள் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். டீச்சர்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மதம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பாங்க. மத போதனைகள் சம்மந்தப்பட்டு நிறைய இவங்களுக்கு வந்து பேச்சும் இருக்கும். அது சம்மந்தமான ஒரு ஃபீல்டையும் இவங்க இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. போன ஜென்மத்தில் வார்த்தையால் பிறரை நோகடிச்சதுனால தான் இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு பேச்சால் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நம்மளுக்கு நான் கம்முதாங்க இருந்தேன், என்னை கோவப்படுத்திட்டாங்க, அதனால் நான் டென்ஷனில் பேசிட்டேன்னு இவங்க கெட்ட வார்த்தையை பேசினாங்கன்னா இவங்களுக்கு குருவுடைய காரகங்கள் கிடைக்காம போயிடும். குருனாலே கட்டுப்பணம் பெரும்பணம்னு சொல்கிறோம். அந்த பெரும்பணம் கிடைக்காது. குழந்தைகளுடைய வளர்ச்சி, ஆரோக்கியம், இவங்க கௌரவம் கூட பாதிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் சகோதரர், ஏன்னா 3-12 சொல்லிட்டோம். சகோதரருடைய உறவில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். சகோதரர் வெளிநாடு செல்வார். சகோதரருக்கு வந்து இவங்க செலவும் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபோன் வந்து இவங்களுக்கு தொலையும், காணாமல் போயிடும். ஃபோன் வந்து வாங்கினாலும் அது பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. டாக்குமெண்ட்டும் தொலையும். அதே போல் தோடு, மூக்கத்தி, கம்மல், கால் கொலுசு பெண்களாக இருந்தால் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவனமாக வைக்கணும், பார்த்துக்கொள்ளணும். 2 வீலர் வந்து வாங்குவாங்க. அது வந்து நல்ல ஒரு பிராண்டடாக இருக்கும். சாப்பாட்டுக்கு என்றைக்குமே இவங்களுக்கு பஞ்சம் வராதுன்னு சொல்லிடலாம். 3லேயே சனி இருக்கிறார். இப்போ மீன வீடாக வந்துடும். அப்போ கடின உழைப்பால் முன்னுக்கு வந்தவங்க எந்த லெவலுக்கும் இவங்க இறங்கி வேலை செய்வாங்க
நான் ஒரு இடத்துல இருக்க முடியலங்க, ஊராக போய் நான் வேலை செய்கிறேன், நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியல அப்படின்னு அங்கலாய்த்து கொள்பவரும் இவர்களே அப்படின்னு சொல்லலாம். சனியினாலே நிறைய ஆட்களை வைத்து வேலை செய்கிற தொழிலில் ஈடுபடுறவங்களும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதியாக இவங்களுக்கு யார் வராருன்னா செவ்வாய். அப்போ செவ்வாயின்னும் போதே அவங்களுடைய தாய் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். குடும்பத்தை வந்து அதிக அளவு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வழிநடத்தக்கூடியவர்கள். தாயின் ஆணையை ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை வந்து இவங்களால் நிறைவேற்ற முடியாமல் போயிடும், அந்த மாதிரி சூழல் ஏற்பட்டுடும். இப்போ இவருடைய எதை ஒரு அடையினாலே உங்களுடைய வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கும். ஒரு சிலர் வந்து இருப்பதை வைத்து திருப்தி அடைவரும் உண்டு. இவங்க ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பணம் தேவை ஒரு செலவுக்குன்னா அந்த பணம் வந்து இவங்களை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். 11 வயது வரை இவங்க நார்மலாக தான் படிப்பாங்க, அதுக்கப்புறம் இவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வீடு வாகனம் இதெல்லாம் வந்து ஒரு நீட்டாக வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். தாயாரின் அன்பை பெற இயலாத நிலை, ஏதோ ஒரு வகையில் வந்து தாயை விட்டு இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு படிப்பு, ஒரு வேலை, இல்லை ஒரு குடும்ப சூழல் மூலியமாக இவங்க தாயை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம். தாய் என்றாலே பூரிப்பு அவங்களுக்கு வந்துடும். ஏன்னா எங்கள் அம்மா மாதிரி உழைக்க முடியாது, எங்கள் அம்மா படிக்கலைன்னா கூட எங்கள் அம்மா மாதிரி வேலை செய்ய முடியாது, எங்கள் அம்மா ஒரு கடின உழைப்பாளின் அப்படின்னு தாயை பற்றி அவங்க அந்த அளவுக்கு ஒரு பூரித்து சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க தாயும் இருப்பாங்க. தந்தையுடன் அனுசரணை இருக்காது. அதே போல் இவங்களுக்கு கேட்கும்போது இவங்களுக்கு சுகமோ இவங்களுடைய சந்தோஷமோ கிடைக்கும்போது அனுபவிச்சுக்கணும். கேட்கும்போது இவங்களுக்கு அந்த சுகம் சந்தோஷம் கிடைக்காது. 4லேயே சனி இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து அவருக்கு நீசம். ஒரு சில நேரங்களில் வந்து நீசபங்க ராஜயோகமும் அடையும். அதாவது ரொம்ப அதிகார பதவியிலையும் இருப்பாங்க, ரொம்ப கீழ்நிலையிலையும் இருப்பாங்க. சனி 2ஐயும் குறிக்கும், அவர் இருக்கிற நிலையை பொறுத்து அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு அம்மா அப்பா வந்து உறவில் திருமணம் செய்தவர்களாக இருப்பாங்க. ஒரு நிறைய பேருக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் உண்டு, அதனால் லாபமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வண்டி சொத்து வாங்கினங்க எனக்கு சிறப்பாக அமைய மாட்டுது அப்படின்றவங்க இவங்களுக்கு 4-11 கூடையவரே யார் வருவார்னா நமக்கு செவ்வாய். அப்போ ஒரு நண்பர், ஒரு சித்தப்பா இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் இவங்களுக்கு வண்டி வாகன சொத்து அமைஞ்சிரும். 11நாலே லாபம். நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வெற்றி அடையணும்னா அந்த 11 என்ற காரகத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் தர்றது, அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கும்பொழுது நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்னா, எந்த லக்னக்காரங்களுமே 11ஆம் அதிபதி என்னவா வராரோ அந்த காரக உறவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து இந்த 11ஆம் அதிபதியை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும்போது இவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடம்ன்றானாலே மூத்த சகோதரம், நண்பர்கள், சித்தப்பா இவங்க வருகையால் இவங்க வந்து நிறைய அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கலாம், அவங்களுக்கு தேவையானது செய்யலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீடு செவ்வாய் வீடாக வரத சகோதரனுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்து, ஒரு ஏழ்மையில் இருக்கிறாங்க சகோதரர், அவங்களுக்கே ஒரு உதவி செய்யும்போது இவங்களுக்கு அந்த 11 என்ற ஒரு லாபம் சிறப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இப்போ ஒரு 4ஆம் இடம் சிறப்பாக இல்லைன்னா ஒரு சிலருக்கு குழந்தை தாய்ப்பாலும் கிடைக்காது, தாயிடம் வளருவது கஷ்டம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தாயை விட்டு பிரிந்து வாழ்வார்கள். அதே போல் மூத்த சகோதரர் பெரும்பாலும் வந்து இவருடைய சொத்தை பராமரிப்பாங்க, இல்லை அனுபவிப்பார். பிற்பகுதியில் வந்து ஆரம்பத்தில் சகோதரர்கிட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் சகோதரரால் லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் வந்து இவங்களுக்கு வந்து ரிஷப வீடு, சுக்கிரன் அதிபதியாக வந்துருவார். இவங்களுக்கு வந்து நல்லா ருசித்து சாப்பிடும் குழந்தைகள் இருப்பாங்க, அலங்காரத்து பிரியவராக இருப்பாங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, ரொம்ப வேகம் கோபம் குழந்தைகள்கிட்ட இருக்கும். கலை, அழகு, ரசனைத்தன்மை, அந்த ஆர்வமுடைய குழந்தைகளாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை, அதே போல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு இயற்கை சார்ந்த மருத்துவம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஹோமியோபதி, மலர் மருத்துவம்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கலைகள் சம்மந்தப்பட்ட நாலேஜை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு விரும்புவாங்க, அப்படி தான் குழந்தைகளையும் வளர்ப்பாங்க. குழந்தைகள் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க படிப்பு விஷயமா, இல்லை காலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்லை அவங்க தொழில் விஷயமா, ஒரு திருமண வாழ்வு பிரச்சனை, வாழ்வு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை பற்றிய கவலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர லக்னக்காரர்கள் வந்து சொந்த மனையில் இருப்பதை விட வெளியில் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெரும்பாலும் இவங்க வந்து தெற்கு வாசல் பக்கம் தான் இவங்க வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பதவி உயர்வு இவங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்காது, போராடி தான் வந்து இவங்க பெறணும். அதே போல் குழந்தைகள் வந்து இவங்களை வந்து இறுதி வரை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் சனி இப்போ 5லேயே இருக்கிறார். இப்போ ரிஷப வீட்டில் ஓரளவு அதிர்ஷ்டம், கௌரவம், மேன்மையான
எளிமையாக கிடைக்கும். டீசெண்டான ஜாபும் வந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் குழந்தை பிறந்தவுடன் இவங்களுக்கு வந்து ஒரு கர்மம் உண்டு. ஏன்னா 5, 10 கூடியவரே சுக்கிரனாக இருக்கிறதுனால குழந்தை பிறப்பதற்கு முன்போ இல்லை குழந்தை பிறந்த முன்போ தாத்தா பாட்டி யாராவது வந்து ஒருத்தருக்கு கர்மம் செய்கிற மாதிரி ஆகிடும். குழந்தை பிறந்தவுடன் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். இப்போ 5, 10க்கு உரியவர்னு சொல்லிட்டோம். இப்போ 10க்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணிட்டாரு இப்போ சுக்கிரன் அப்படின்னா, எனக்கு தொழிலில் லாபமே இல்லைங்க, வளர்ச்சி இல்லைன்னா கவலைப்படாதப்பா, குழந்தை பிறந்தவொடனே உனக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தாத்தா சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளாக இருப்பார். நல்லா அன்னதானம் செஞ்ச குடும்பம், கணக்கு வழக்கு பார்த்த குடும்பம், ட்ரஸ்ட்டு ஈடுபாடு இருக்கும் சமுதாயம், ஊரில் வந்து ஒரு நாட்டாமன்ற அளவுக்கு அவங்க தாத்தா பேர் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீடு வந்து உங்களுக்கு புதனுடைய வீடாக வரும். அது மிதுன வீடு. உத்தியோகம் வேலைக்கு போவது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்களுக்கு இடமாற்றம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா விஷயங்களுமே பெரும்பாலும் இவங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கும்னு சொல்லலாம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, குடல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்திரம், டாக்குமெண்ட்டு, கையெழுத்து, ஜாமீன், வாய் வார்த்தையில் கூட இவங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ 6ஆம் வீடு மிதுன வீடாக வர்றதுனால இவங்க வந்து 6ஆம் இடம் என்பது என்னது? நோய், கடன், எதிரி. இந்த கடன், உடல் சார்ந்த ஆரோக்கியம் பற்ற விஷயம் வந்து இவங்க வெளில சொல்லக்கூடாது. ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. இது நல்ல விதமாக பரவுறதை விட தவறாக வந்து போய் பரவிடும். அது வந்து ஒரு காசிப் ராசின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடல் உபாதையில் கவனம் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். பச்சிலை மருத்துவம், இயற்கை மருத்துவம், ஸ்ட்ரீம் பாத்துன்னு போகும்போது இவங்க உடல் ஆரோக்கியம் சிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில், பதவி, இடம் இதற்காக பணம் தந்து மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு பணம் கொடுத்து ஒரு செயலை முடிக்கணும்னு நினச்சா அந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் செய்யக்கூடாது. செய்தால் வந்து இவங்க வந்து கூட்டாளி வந்து இவங்களை ஏமாற்றிடுவாங்க. அதே போல் 6, 9 கூடையவராகவே புதனாகவே வர்றதுனால இவங்களுக்கு தாத்தாவுடைய உத்தியோகமும் கிடைக்கும், தேடியும் வரும். இல்லை தந்தை வந்து ஒரு அரசு பணியில் இருக்கிறாருன்னா தந்தையுடைய வாரிசு வேலையும் இவங்களுக்கு கிடைக்கும். தந்தையோட கருத்து வேறுபாடு இவங்களுக்கு ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லலாம். 6ல் சனி மிதுன வீட்டில் இருக்கும்பொழுது 6ல் சனி இருப்பது ரொம்ப சிறப்பு. உபஜயஸ்தானம் அசுப கிரகங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஆனால் லக்னாதிபதி 6க்கு போகிறதுனால இவங்க வாழ்க்கையில் அதிகப்படியான ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் முதலீடு போகக்கூடாது. முதலீடு போடாமல் அறிவு சார்ந்த தொழில்களை செய்யும்பொழுது ஒரு கன்சல்டண்ட்டாக, ஒரு வழிகாட்டியாக, அதாவது உங்கள் பேச்சை இவங்க அறிவை காசாக்கும் போது ஒயிட் கலர் ஜாப் செய்யும்பொழுது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க வாழ்நாள் அப்படின்னு சொல்லலாம். மகர நகரக்காரர்களுக்கு 7ஆம் வீடாக நம்மளுக்கு சந்திரனுடைய வீடாக வரும். மகரம் வந்து கால சக்கரத்தின் 10ஆம் வீடு. ஒர்க்கஹாலிக் சொல்லலாம். எப்போ பாரு வேலை வேலை என்ற ஒரு சிந்தனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தை வந்து நிதானமாக ஆற போட்டு செய்கிறவங்க. அதே போல் வேகம் வந்து அவங்கக்கிட்ட வந்து பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். அதே போல் தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்க இந்த மகர ராசிக்காரர்கள். 35 வயதுக்கு மேலே தான் அவங்க கொஞ்சம் நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளுன்னு வந்து காட்டிக்குவாங்க. இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உத்திராடம். அது வந்து ஒரு குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம். இது என்ன நினைக்கணும்னா, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு யாரும் உபதேசம் பண்ண வேணான்னு சனி சூரியனுடைய தன்மை இரண்டும் கலந்தே இருக்கும் இவங்கக்கிட்ட. ஒரு அடம்ப்டாக இருப்பாங்க, ஒரு அழுத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திருவோணம் என்கிற சந்திரனுடைய நட்சத்திரம். இது சுக்கிரனின் தோஷம் பெற்ற நட்சத்திரம்னு சொல்லலாம். இது சென்சிட்டிவும் எமோஷ்னலும் அதிகமாக காணப்படும். அன்பு பாசத்தை அதிகப்படியாக எதிர்பார்க்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதற்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடியது வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் என்ன பண்ணோம்? தேவைப்பட்டால் ஒரு வேகத்தை எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேகம் வந்து அவ்வளோ பெருசாக இங்கே எடுபடாதுன்னு வச்சுக்கலாம். மகரம் என்றாலே அழுத்தம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியாது, நம்மளால் உணரவும் முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப ஃபுல்லாக ஒரு எல்லைக்குமே போயிடுச்சு அப்படின்னும்போது தான் அந்த பிரச்சனையை பற்றியே அவங்க வந்து வெளில சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அழுத்தமான, ஒரு சனியின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஸ்லோவான மகரத்திற்கு ஆப்போசிட் வந்து கடகம். ரொம்ப சுறுசுறுப்பு. சந்திரன் அதிபதி. சந்திரன் ஒரு ராசியில் பயணிக்கிறது 2.5 நாளுக்கு மேலே இருக்க மாட்டார். அப்படி ஒரு வேகம் கொண்ட, எமோஷ்னலாகவும் சென்சிட்டிவாகவும் ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட ஒரு கடகம் அவங்களுக்கு
கலத்திரமாக வருது அப்படின்னு சொல்லலாம். அவங்க எந்த ராசி லக்னம் கட்டினாலுமே அந்த 7ஆம் பாவன்றவங்க இந்த அவுட்லைனுக்குள்ளே அடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மற்றபடி அங்கே இருக்கிற நட்சத்திரம் கிரகங்களை வச்சு நம்ம வந்து இன்னும் மேற்கொண்டு அறிந்து கொள்ளலாம். அது தனிப்பட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது அப்படின்னு சொல்லலாம். நொடிக்கு நொடி எமோஷ்னலாக கடகம் வந்து மாறும். எந்த நேரம் எப்படி இருப்பாங்கன்னே அவங்க சொல்ல முடியாது. ஒரு நிலையற்ற குணம், நிலையற்ற ஒரு எமோஷ்னல் வந்து அவங்கக்கிட்ட காணப்படும். ஒரு நிலையில்லாத தன்மையுடையவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாத்தையும் வந்து வேகமாக அடைக்கணும், நினைக்கிறதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு முடிக்கணும், அடையணும்னு கடகம் எல்லாத்துலேயும் ஒரு வேகம் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யன்னு சொல்லலாம். இந்த கடகம் வந்து ஒரு கால்குலேட்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே புதனுடைய நட்சத்திரம் இருக்கனால. ஆனால் அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. புனர்பூசன்ற நட்சத்திரம் வந்து நீ பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன், அன்பு, பாசம், காதல், லவ் எல்லாத்தையும் கொடுப்பேன், எனக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லைன்னு சொல்லிடும். ஆனால் பூசம் அங்கே இருக்கிறது என்ன பண்ணோம், சனி சந்திரன் காம்பினேஷன் எடுத்துக்கலாம். அது ஒரு பசுவின் மடி, தாய்மை போன்றது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க, கேரிங்காக இருப்பாங்க, சமையல் வந்து அவ்வளோ அருமையாக செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதில் இருக்க ஆயில்யம் என்ன பண்ணுன்னா, நீ என்னை கேர் பண்ணால், என்கிட்ட பாசம் காட்டினா நான் உனக்கு சமைச்சு தருவேன், உன்னை வந்து பார்த்துக்குவேன், உங்ககிட்ட நான் அன்பு செலுத்துறது தான் அப்படிதான்னு ஒரு கால்குலேட்டிவாகவே இருக்கும். இப்படி ஒரு 3 வித பாரபட்சமான நட்சத்திரங்கள் கலந்த நட்சத்திரம் இருக்கும். அதே போல் கடகம் என்னன்னா ரொம்ப தன்னலம் கொண்டது. இதை வந்து சுயநலம் கூட சொல்ல முடியாது. எப்படின்னா ஃபஸ்ட்டு அது கம்ஃபர்டபுளாக இருந்துக்குதான்னு பார்க்கும். நான் மைண்ட் அளவில், எமோஷ்னல் அளவில் கம்ஃபர்டபுளாக இருக்கணான்னு பார்த்துக்கும். அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கும். அவங்க அம்மா, அப்பா, அண்ணன், தங்கச்சி அவங்களுக்கு தான் 2வது ப்ரையாரிட்டி. 3வது ப்ரையாரிட்டி தான் பெத்த குழந்தைங்க. 4வது ப்ரையாரிட்டி தான் கணவனுக்கு அப்படின்னு சொல்லும். இந்த ஒரு கண்டிஷனில் கடகம் தன்னலம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது ஏற்கனவே எமோஷ்னல்னு நம்ம சொல்லிட்டோம். அதிலே ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். அது அப்புறம் அந்த எமோஷ்னலாலேயே ஒரு கன்ஃபியூஸாகவும் இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த அழுத்தமாக இருக்கிற மகரம் எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்கும் பாருங்கள். அப்போ இந்த கடகம் என்ன பண்ணோம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகரத்துக்கிட்ட விட்டு கொடுத்து போகும்பொழுது தான் இவங்களுக்கு லைஃப் வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். அதே போல் இந்த எமோஷ்னலான இந்த கடகத்துக்கு அழுத்தமுடைய மகரம் துணையாக வருது. அது மட்டும் இல்லை, நம்ம யாருன்னா அடித்தா என்ன பண்ணுவோம், வேகமாக ஓடுவோம். ஆனால் மகரம் என்ன பண்ணால் அடி வாங்க இன்னும் அழுத்தமாகவே இருக்கும். அவங்கக்கிட்ட போய் நியாயம் கேள்வியெலாம் நம்ம கேட்க முடியாது. நீ என்ன கேட்டாலுமே கம்முன்னு இருப்பாங்க. நீங்கள் கம்முன்னு சைலண்ட்டாக இருந்து பாஸ்தா காட்டினா கூட அங்கே வேலையாகும். நீங்கள் அவங்கள கேள்வி கேட்குறதோ, ஆர்கியூமெண்ட் பண்ணுறதோ, அவங்கள குத்தி காட்டுறதோ, அந்த மாதிரி அவங்க எதாவது மேலே அவங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இன்னும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் காட்டாமல் இன்னும் அழுத்தம் அங்கே அதிகமாகவே இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கடகம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடத்துல கடகம் விட்டு கொடுத்து போகும்போது அவங்க லைஃபு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் கடகத்துக்கு 7ஆம் பாவமாக நம்மளுக்கு வந்து மகரம் வருது. அதனால் சனியோடைய வீடுன்றதுனால இவங்க ரொம்ப வந்து லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணி வருவாங்க. அதே போல் கடகத்துக்கு 27, 28, 29 எடுத்துகிட்டு போய் கல்யாணம். இந்த கல்யாணம்னா என்ன, கணவன் வீடுனா என்ன, மாமியார் வீடுனா என்ன, அந்த உறவுகள்னா என்ன, அதையெல்லாம் உணர்ந்து வரக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மையெல்லாம் பெற்ற பிறகு தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா, ஏன்னா நாளாக நம்ம கல்யாணம் ஆகலையே, நம்ம இருந்து வாழணுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் அவங்களுக்கு ஒரு பேசிக்காகவே. அப்போ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது, கல்யாணத்தோட அருமை தெரியாது. அப்படி லேட்டாக கல்யாணம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முடியும். அப்படி இல்லையா 40 வயசு வரைக்கும் திருமண வாழ்க்கையை அவங்களால ஒரு ஃப்ளெக்சிபிளாக எடுத்துகிட்டு போக முடியாது, பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் கடகம் எமோஷ்னலாக கனெக்டிவிட்டி ஆகிடும், மகரம் வந்து ப்ராக்டிக்கலாக கனெக்டிவிட்டி ஆகிடும். இந்த மகரம் என்ன பண்ணுன்னா இந்த கடகத்துக்கு இப்போ 2 பேருமே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். இப்போ அந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது மகரம் என்ன பண்ணோம், கடகம் எமோஷ்னலுக்கு உடையது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ எமோஷ்னலாக அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் தரணும். கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டால் யார் பார்த்துக்குவா, எல்லாமே நான் உனக்கு பார்த்துக்குவேன், நான் தான் உனக்கு ஆளின் நாள் அப்படின்னு அவங்கள சொல்லி அப்பப்போ அவங்கள தட்டி கொடுத்துட்டே இருக்கணும். அதையும் தாண்டி கடகம் சக்கரத்தின் 4ஆம் இடம், அது சொத்து சுகம் எல்லாத்தையும் வேறு இங்கே எதிர்பார்க்கும். அப்போ அவங்கள வந்து குழந்தை படிக்கிறதுக்கு, அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்ம சொத்து வாங்கி சேர்த்துணுங்க அப்படின்னு கணவர்கிட்ட நச்சரிச்சுட்டே இருப்பாங்க. இவங்கள சரி வாங்கிடலாம், அதெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு இவங்க தாஜா பண்ணிடணும். அப்போ மகரம் கடகத்துக்கு எமோஷ்னல் சப்போர்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட் தரும்பொழுது கடகத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம்.
சரி, இப்போ கடகம் மகரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னா, மகரம் ஏற்கனவே அழுத்தம்னு சொல்லியாச்சு. அது எப்பவும் வேலைன்னே இருக்கும். அப்போ அவங்க வேலையில் இவங்க போய் உதவி பண்ணுறது. அதே போல் மகரத்துக்கு அவங்க குடும்பம் தான் முக்கியம்னு ரொம்ப எதிர்பார்க்கும். அது மாதிரி அவங்க குடும்பத்தை போய் இவங்களுக்கு முன்னாடியே அவங்க கேர் பண்ணி அவங்கள பார்க்கும்பொழுது, கடகம் என்ன பண்ணலான்னா, மகரத்தை வந்து நல்லா பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, மகரம் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட வந்து அம்மாவையே எதிர்பார்க்கும். ஏன்னா தாய் மேலே ரொம்ப பற்று கொண்டது மகரம். அதனால் இவங்க அடுத்த அம்மாவாக மாறிட்டாங்கன்னா, மகரத்து மேலே விழுந்து விழுந்து கவனித்து அவங்க மேலே அன்பை செலுத்தி, அவங்க எப்போ வேலை இருந்தால் கூட இவங்க அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் அவங்க மேலே இவங்க பாசத்தை பொழியும்பொழுது, பாசத்தால் மட்டுமே மகரத்தை க்ளீன் போல்ட் ஆக்க முடியும். அப்போ அவங்க தாயாகவே முறுமாறிட்டாங்கன்னா இவங்களுக்கு அங்கே அந்த ரிலேஷன்ஷிப்பு கம்ஃபர்டபுள் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மகரத்துக்கு வந்து கடகம் என்ன நினைக்கும்னா, மகரத்தை ஹேண்டில் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது, என்னால் ஹேண்டில் பண்ண முடியவில்லை அப்படின்னு சொல்லும். ஆனால் மகரத்துக்கு வந்து கடகம் வந்து இணைஞ்சி வந்துடும். ஏதாவது ஒரு வகையில் வந்து மகரம் வந்து பெரும்பாலும் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப்பாக போயிடுறாங்க. அதனால் மகரமும் கடகமும், மகரம் வந்து எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணிடணும். கடகம் வந்து அவங்களுக்கு ஒரு வேலை விஷயத்துலேயோ இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு குணத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அன்பை காட்டும்பொழுது இவங்க 2 பேருக்குமே அங்கே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக போயிடும்லாம். சரி, இதை தாண்டி எங்களுக்கு கடகம் எப்படியோ நாங்கள் போகிறோம், இதை தாண்டியும் வந்து ஏன்னா மகரத்துக்கு ஏற்கனவே ஃப்ளெக்சிபிளாக போய்டுன்னு சொல்லிட்டான், கடகம் இசைந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. கடகத்துக்கு தான் அதை ஃபேஸ் பண்ணி போகிறது ரொம்ப கஷ்டம். சரிங்க, இப்படி இருக்குது, எங்கள் லைஃப்பை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனோம், நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு திங்கக்கிழமை தோறும், ஏன்னா 7ஆம் வீடே கடகம் ஆகிடுச்சு, அப்போ சந்திரனுக்கு அது போய் திங்கக்கிழமை வளர்பிறை திங்கக்கிழமையிலையோ இல்லை பௌர்ணமியிலையோ ஒரு பவுலில் வந்து நீரை வைத்துட்டு நிலவு வெளிச்சம் படணும். நிலவு வெளிச்சம் படுற மாதிரி ஒரு வெள்ளை துணியை வந்து கட்டிடுறதோ இல்லை மூடுறதோ வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் வைக்கலாம், இல்லை நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுக்கலாம். இதற்கு வந்து நான் நிறைய மாதப்பதிவிலே சொல்லியிருப்பேன், சக்தி ஊட்டப்பட்ட குடிநீர்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நிலவு ஒளியில் இந்த நீரை வைக்கணும், வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு வந்து இந்த நீரை வந்து கணவன் மனைவி இருவரும் குளிக்கலாம், வீடு வந்து மஞ்சளை கலந்து தெளிக்கலாம். வீட்டில் இருக்கிற இந்த கண்திருஷ்டி, இந்த நெகட்டிவ் ஆரா இதெல்லாம் போயிடும். எங்களுடைய கணவன் மனைவி உறவுக்கும் சிறக்கும், அவங்களுக்குள்ளே இருக்க அந்த எமோஷ்னல் ஏற்றத்தாழ்வும் நீங்கிடும், ப்ரெஸ்டேஷனும் போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இது நீர் ராசின்றதுனால இவங்க வந்து நீர்நிலைகளை சுற்றி இருக்கக்கூடிய அம்மனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன், மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற வனபத்ர காளியம்மன் கோயிலில் சென்று வழிபடுவதும் சிறப்பு. அதே போல் ஒரு பவுலில் வந்து கல்லுப்பை கொட்டி வைத்து அமாவாசை பௌர்ணமியில் அந்த உப்பை மாற்றிட்டு வரணும். அதை வந்து கால் படாத இடத்துல அந்த உப்பை வந்து தூக்கி போட்டுடணும். 15 நாளுக்கு ஒரு தடவை பண்ணும்பொழுதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆறாலாம் போய் இவங்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்வு, 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான வாழ்க்கை இருக்கும். அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணலாம், ரோகிணி அஸ்தம் திருவோணம் வருது இல்லையா, அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தினாலாம் ஒரு கைப்பிடி உப்பை எடுத்துக்கணும். அதை வந்து குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊற்றி குளிச்சிடணும். அப்புறம் நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வரும்பொழுதும் இந்த சந்திரனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு மன டிப்ரெஷன்லாம் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவி இருவருக்குமே ஒரு ஒற்றுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க மாதம் ஒரு தடவை 2 பேருமே சேர்ந்து இந்த ஒரு திங்கக்கிழமை நம்மளுக்கு வீதியோரம் இருக்கக்கூடிய கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழை மக்களுக்கு இவங்களால் முடிந்த உணவு நீர் எல்லாம் தரும்பொழுது அவங்களுக்கு அந்த சந்திரனுக்குரிய பரிகாரமே ஆகிடும் இல்லையா. அப்படி பண்ணும் பொழுதும் இவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. கணவன் மனைவி உறவுலையாட்டும் சரி, அவங்க வாழ்விலும் சரி அதிகப்படியான நற்பலன்களை இவங்க அடையிறாங்க. இப்போ 7லேயே சனி இருக்கிறாருன்னா கடல் கடந்து தொழில் செய்வது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையும் சிறப்பாக இருக்கும். மனைவி அழகானவங்களாக இருப்பாங்க. நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்ளுவர். திருமணத்தின் போது மழை ஏற்படும். தலைவலி உண்டு. கண்ணாடியும் சீக்கிரம் போடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சந்திர தசையில் கவனமாக இருக்கணும். 40 வயதுக்கு மேலே இவங்க சொத்துக்கு வாங்குவாங்க. நல்ல கேரிங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான மனைவி இவங்களுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே வாழ்க்கை துணை வழியில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி. அதே போல் வாழ்க்கை துணையால் அதிகப்படியான செலவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீடாக இவங்களுக்கு சிம்ம வீடு வரும். அது சூரியன் அதனுடைய அதிபதி. வியாதி கட்டாயமாக உண்டு. சாக்கடை நீரில் வந்து ஒரு நாள் தவறி விழுவாங்க. பயணத்தில் அதிக கவனம் தேவை.
பஸ்ஸில் காரில் போகும்போதெல்லாம் இவங்க முன்னாடி உட்காரக்கூடாது. காலில் கட்டாயம் அடிபடும், உடலில் கொப்பளங்கள், உடம்புல உஷ்ணமாயிடுது சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உஷ்ண நோய் இவங்களுக்கு அடிக்கடி தாக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ரகசியம் காக்க முடியாது, சூரியனுடைய வீடுனாலே எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவரை பற்றி கூட வெளில யாருக்கும் தெரியாது, ஆனால் இவங்க மாமனார் மாமியாரை பற்றி சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க சொத்தை வந்து இவங்க உபயோகிக்க ஆசைப்படக்கூடாது. இவங்க அந்த மாதிரி ஆசைப்படலைன்னா கூட இவங்க அந்த நோக்கத்துக்கு தான் பழகுறாங்கன்னு மற்றவங்க நினைப்பாங்க. அந்த எண்ணமே இல்லாட்டி கூட இவங்க வந்து அந்த எண்ணம் உடையவராக மற்றவர் பார்வைக்கு தெரியுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் 8இல் வந்து சூரியன் இருக்காருன்னா சிறப்பு கிடையாது. 8இல் வந்து இப்போ சனி இருக்கிறார், அது சூரியனுடைய வழி இல்லையா. இப்போ சனிக்கு ஏற்கனவே சிறப்பு கிடையாது. 8இல் சனி இருக்கும்போது சிம்மத்தில் போராட வேண்டியிருக்கும் வாழ்க்கையில். அதே போல் போராடி பெறக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை கிடைத்தா கூட அதில் ஒரு மன வருத்தம் நிறைவு இருக்காதுன்னு சொல்லலாம். வாழ்க்கையே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து நோயுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும், ஒரு நீண்ட கால நோயை கொடுத்துருது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 9இல் வந்து இப்போ நம்மளுக்கு வீடாக கன்னியுடைய வீடாக வரும். 9ஆம் இடம் அது புதனுடைய வீடு. தந்தையை பிரிஞ்சிருப்பார் ஜாதகர். தந்தை வந்து ஒரு கடின உழைப்பாளி. தந்தைக்கு வருமானத்தில் கூட ஒரு பிரச்சனை இருக்கும். தந்தை ஒரு வேலை செய்கிற எங்கள் அப்பாவுக்கு ஒரு சரியாக வருமானம் இல்லை, அவருக்கு ஒரு நோய் எதிரி கடனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. தந்தை வம்சத்தில் வந்து கல்யாணம் ஆகாமல் கன்னிப்பெண் வந்து இறந்துருப்பாங்க. ஒரு கன்னிப்பெண் சாபம் இருக்கும் இவங்க வம்சத்துலலாம். அதை உறுதிப்படுத்துறதுக்கு இவங்க வம்சத்தில் ஒரு இடதுகை பழக்கம் உள்ளவர் இருக்கிறதுக்கு பெருமளவு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு நம்மளுக்கு அந்த தோஷமும் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சைக்காலஜியாக பாதிக்கப்பட்டவங்க இவங்க தந்தை வழி வம்சத்தில் இருப்பாங்க. தோல் வியாதி, நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க. போலியோ அட்டாக் ஆனவர்கள், மூளை வளர்ச்சி குண்டியவர்கள், சிவியராக தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். 9இலே சனி இருக்காருன்னா ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லிடலாம். படிப்புக்கேற்ற வேலை, வாழ்வும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு வந்து இங்கே சிறப்பாக சொல்லப்படுது. அதே போல் 10ஆம் வீடு சுக்கிரனுடைய வீடாக வந்துடும், துலாமுடைய வீடு. இவங்க என்ன மாதிரியான ஃபீல்டெல்லாம் இருக்கிறாங்கன்னா கலை அழகு சம்மந்தப்பட்ட துறையில், அதே போல் நிதித்துறை, நீதித்துறை, டிவி, அதே போல் பாத்திரக்கடை, துணிக்கடையில் இருக்கிறது, அதே போல் அவங்களுக்கு வந்து இயந்திரம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறது, இரும்பு, ஸ்டீல், பெட்ரோல், ஆயில், கேஸ், அதே போல் யூனிஃபார்ம் போட்ட தொழில்களில் இருப்பது, உருமாற்றக்கூடிய தொழில்கள், மோல்டிங், நம்ம கேஸ்டிங் போன்ற தொழில்களில், அதை இரும்பை உருக்கி நம்ம செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி பொருளை உருக்கி இன்னொரு பொருளாக செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறது. அதே போல் சனி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது. சனி இந்த இடத்துல தான் உச்சமாவார். அப்போ அடிமைக்கெல்லாம் அடிமைன்னு சொல்லலாம். இவங்க ரோபோ மாதிரி எப்போ பார் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பெரிய ஆளாக இருந்தால் கூட சளைக்காமல் 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10இலேயே சனி இருக்கிறாருன்னா பெரிய நிதித்துறையில் இருக்கிறாங்க, தொழில் நிறுவனங்களில் வேலை செய்வது. அதே போல் இவங்க வந்து ஒரு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் 24 மணி நேரமும் இவங்களுக்கு வேலை ப்ரெஷர் இருக்கும். மல்டி பர்சனாலிட்டின்ற மாதிரி எல்லா வேலையிலையுமே இவங்க வந்து கலந்து இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மல்டி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் 11ஆம் வீடாக விருச்சக வீடு வரும். இவங்க ஆசை அபிலாஷைகள்லாம் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும். போன ஜென்மத்தில் வந்து ஆசை நிறைவேறதுக்கு நம்ம என்ன பாவம்லாம் செய்தோமோ அந்த பாவத்தை வந்து இந்த பாவம் மூலியமாக தான் நம்ம கழிக்க போகிறோம். ஏன்னா விருச்சகமே வந்து போன பிறவியில் செய்த பாவத்தை கழிப்பதற்கான பாவம்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் இவங்க பெரிய நெட்வொர்க்கு, அதே போல் பெரிய நெட்வொர்க் சர்க்கிளில் பழகும்பொழுது எஃபி, யூடியூபு, ட்விட்டரு, பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய ஆர்கனைசேஷன்லாம் பழகும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 11ஆம் இடமே விருச்சக வீடாக வர்றதுனாலையும் அந்த பாவம் தொட்டு தான் நம்ம கர்மாவே அனுபவிக்க போகிறோம். அப்போ அதை சார்ந்த விஷயங்களை எப்போ நல்ல விஷயங்களையே நம்ம பகிரணும். தேவையில்லாமல் அடுத்தவங்களை பற்றி ஒரு தவறாக பேசுறதுலாம் செய்யும்போது நம்மளுக்கு கர்மா அங்கே உடனே ஆக்டிவேட் ஆகிடுன்னு சொல்லலாம். சனின்னாலே நல்ல வழியில் போகும்போது நம்மளை அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார், நம்மளுக்கு கொடுக்க மட்டும்தான் செய்வார். இதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். அதே போல் சனியில் 11இல் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல்டெல்லாம் இருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு ஜேசிபி இயந்திரம் வைத்து ஒரு தொழிலை செய்வது, அதே போல் ஒரு யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் இருப்பது, அதே போல் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் நம்ம வந்து ஒரு பதவியில் இருப்பது, அதே போல் இவங்க ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து ஒரு சிறப்பான ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு வந்து நண்பர்களால் வந்து இவங்களுக்கு
பாதிப்பும் ஒரு சில டைமில் உருவாகும். இவங்க நண்பர்களை வந்து மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு நிலையான நண்பர்கள் வந்து இவங்களுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். வெற்றி தாமதமாகவே கிடைக்கும். மூத்த இளைய சகோதரத்துடன் கருத்து வேறுபாடு இருக்கும். 12ஆம் இடமா குருவுடைய வீடாக வரும். அது தனுசுடைய வீடு. சக்கரத்தின் 12க்குரியவர் மீனம். இதுக்கு வந்து 12 வந்து குருவுடைய வீடாக வரும். இந்த 12ஆம் பாவம்னாலே விரயம். நம்முடைய சக்தி எப்படிலாம் விரயமாகுது, இவங்களுடைய எனர்ஜி எப்படி விரயமாகும்னா, மற்றவங்களுக்கு வழிகாட்டுவது, நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க, இப்படி போனீங்கன்னா அவங்க நல்லா இது நடக்கும், அப்படி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க விரயம் போகும். அதே போல் தான தர்மம், பொருளை மற்றவங்களுக்கு தர்றது மூலியமாக, அதே போல் அன்பை தர்றது மூலியமாக, இப்படி நல்ல வகையிலேயே அவங்களுடைய எனர்ஜி வந்து விரயமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 12ல் சனி இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு அது சிறப்பு கிடையாது. போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும். அதே போல் பொருளாதாரத்திலும் ஒரு நிறைவான தன்மை இருக்காது. மனசுக்கு பிடித்த வேலை கிடைக்காது. அதே போல் இவங்களுக்கு வந்து சனி வந்து மகர லக்னமாக இருந்தால் பலமாக இருக்கணும், இல்லை சுபருடைய தொடர்பு பெற்றிருக்கணும், பார்வை பெற்றிருக்கணும், இல்லை புதன் சுக்கிரனுடைய தொடர்பாக அவங்களுக்கு கிடைக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை எதிர்ப்பு கிரகங்கள்லாம் அவங்களுக்கு தொடர்பு பெற்றுருச்சுன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பது கிடையாது. அதே போல் சனி ஆதிக்கத்தில் பிறந்தாலே மற்றவர் சொல்வதை இவர்கள் கீழ்ப்படிந்து செயல்படும் போது இவங்களுடைய வாழ்வு வந்து சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மகர லக்னக்காரர்கள் எதையெல்லாம் கவனமாக கையாளணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம என்ன கர்மாவோட பிறந்திருக்கிறோமோ அந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் செய்யாமல் பார்த்துக்கணும். ஏன்னா திருப்பி செஞ்சோன்னா இன்னும் நம்மளுக்கு கர்மா கூடிக்கொண்டே போகும் அப்படின்னு சொல்லலாம். போன பிறவியில் கருக்கலைப்பு செஞ்சுருப்போம், இல்லை துணை போயிருப்போம், நம்மளுக்கு தெரியும். இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு தானாகவே அபார்ட் ஆனால் அதை பற்றி கவலை கிடையாது. நாமளாக வந்து திருப்பி போய் அபார்ட் பண்ணுறதுக்கு இறங்கக்கூடாது, துணை போகவும் கூடாது. அப்போது நம்மளுக்கு கர்மா கூடிடும்னு எடுத்துக்கலாம். அதே போல் போன பிறவியில் வட்டி தொழில் செஞ்சுட்டு வந்தோம் நம்மளுக்கு தெரியும். அதே போல் இந்த பிறவியில் பணமோ நகையோ நம்ம கொடுத்து இழக்க வேண்டியது இருந்தால் நம்ம வந்து கவலை கொள்ள வேணாம். நம்ம கர்மா அப்படி கழியுது அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டம் மறுபடியும் அதே போல் வட்டி தொழிலெலாம் செய்யணும்னு நம்ம சிந்திக்கக்கூடாது. நம்ம பேங்க்கில் வேலை, இல்லை MBA ஃபைனான்ஸ், MBA HR, ஒரு கன்சல்டண்ட்டாக பிறருக்கு வழிகாட்டும் பொழுது இந்த தொழில்களே நமக்கு வந்து ஒரு கர்மாவை நீக்குவதாக அமையும். அதே போல் ஜோதிடம் பார்க்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறது, அதே போல் கடும் உழைப்பு தரும் இடங்களில் வந்து நம்ம போடுற இடங்களில் கடுமையாக வேலை செய்யணும், அந்த மாதிரி வேலையை செய்யும் பொழுது, அதே போல் கலைகளில், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில், விவசாயம் சார்ந்த துறையில் நம்மலாம் இந்த மாதிரி வேலை செய்யும்போது இந்த வேலையே நம்மளை கர்மாவையும் நீக்கும், நம்மளுக்கு வருமானத்தையும் ஈட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம கர்மாவையும் குறைச்சிக்கிறோம், நம்மளுக்கு தொழில் செய்து வருமானத்தையும் ஈட்டிக்கிறது ஒரு 2-in-1 பர்பஸாக ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் மகர லக்னக்காரர்கள் எதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு கொடுப்பினை என்ன, கவனம் வந்து நம்ம இதெல்லாம் கவனம் இருக்கணும்னு சொல்லியாச்சு. கொடுப்பினை என்ன அப்படின்பொழுது அவங்க பேரில் எந்த சொத்து வாங்கினாலும் அவங்க அனுபவிக்க முடியாது. இல்லைங்க நான் தான் சம்பாரித்தேன், என் சம்பாரித்த காசில் தான் என் பேரில் தான் சொத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க பேரில் வாங்கக்கூடிய வண்டி, வீடு, சொத்துலாம் இவங்களுக்கு யூஸ் ஆகாது. இல்லை அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறாங்க அவங்க பேரில், அவங்க உழைப்பில் வாங்கின வீட்டில், அந்த கிரகப்பிரவேசம் போனாலும் அந்த வீட்டில் அவங்க இருக்க முடியாது. இல்லை ஒரு தொழிலுக்காக வேறு இடத்துக்கு மாற்றல் ஆகிடும். இந்த வீடை வாடகை விட்டு அந்த வருமானத்தை வாங்கி அந்த இடத்துக்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஆதலால் அவங்களுக்கு சம்பாதித்த அவங்க பேரில் இருக்கக்கூடிய வீடோ வண்டியோ வாகனமோ அவங்களுக்கு பலனை தராது. 4ஆம் பாவம் தொட்டு அவங்க எந்த ஒரு பெனிஃபிட்டையும் அடைய முடியாது. அதே மாதிரி படிப்புக்கேற்ற வேலையும் அவங்க பார்க்க முடியாது. வேலை ஒன்று இருக்கும், அவங்க படித்தது ஒன்று இருக்கும். இவங்க வந்து பப்ளிக்குக்காக, ஒரு சொசைட்டிக்காக இவங்க அறிவை, கல்வியை ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு தொழில் மற்றவருக்கு உதவி பண்ணுற வகையில் அவங்க நாலேஜ் பயன்படும்பொழுது இவங்களுக்கு சிறப்பாக அது அனுபவிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க 6ஆம் வீடாக மிதுன வீடு வரும். 6ஆம் பாவம் நோய், எதிரி, கடன் சொல்லலாம். இவங்க உத்தியோக சம்பந்தமாக ஒரு விஷயம் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேலை செய்கிற இடத்துல இவங்களுடைய அந்த தொழில் நிறுவனத்தை பற்றியோ இல்லை தொழிலில் இருக்கக்கூடிய நிறைக்குறைகளை அங்கே இருக்கிற சக ஊழியரிடமோ மேலதிகாரியிடமோ யாரிடமே வாயை விட்டு சொல்லக்கூடாது. இவங்க சொல்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொன்னாலும் சரி, கெட்ட விஷயங்கள் சொன்னாலும் சரி, அது வேறு மாதிரியாக திரித்து வதந்தி மாறி பரவிடும். இவங்க வந்து அந்த நிறுவனத்தை சார்ந்த எந்த ஒரு குறைகளையும் வெளியே சொல்லக்கூடாது. அது சம்பந்தப்பட்ட நபர்
அவருக்கே போய் 1க்கு 2 போய் சேர்ந்துடும். ஏன்னா அது வதந்தி ராசின்னு சொல்லிட்டோம். இவங்க நல்ல விதமாகவே சொல்லியிருந்தாலும் அவங்க சேர்றவங்க காதுக்கு கெட்ட விதமாக போய் சேர்ந்துடும். அதனால் இவங்களுக்கு தொழிலில் கிடைக்கக்கூடிய இந்த ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டு, தொழிலால் ஒரு இடமாற்றம், ஒரு பெனிஃபிட்ஸு எதையுமே அனுபவிக்க முடியாது. அதனால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த இடங்களில் இவங்க தேவையில்லாமல் பேசுவது, கருத்து விமர்சனம் செய்வது கூடாது. அதே போல் நோய், எதிரி, கடன் இவங்க அதை பற்றி சொல்வதும் பெருசாக ஒரு சாதாரணமாக சொல்லிட்டா கூட அது வேறு மாதிரியாக வெளியில் பரவி இவங்களுக்கு அந்த 6ஆம் பாவம் தொட்டு நல்ல விதமான பலன்களை அனுபவிக்க முடியாமல் போயிடும்னு சொல்லலாம். அதனால் மகர லக்னக்காரர்கள் இந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரி சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, இவங்க கவனமாக இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் மகர லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான நிறங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு பெனிஃபிட்டாக அமையும், எங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு கேட்டால் வெள்ளை, நீல நிறம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும். அதே போல் பிரதமை, திருதியை, துவாதசி திதிகளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாது. செய்தால் இவங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவாக இருக்காது. அதே போல் இவங்களுக்கு 12ஆம் பாவம் என்ன சொல்லிட்டோம், குருவுடைய வீடாக வருது. இந்த விரயம் குருனாலே ஒரு விரயமே ஒரு பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குருனாலே பெருசு. அந்த விரயம் கட்டுப்பட்டு இவங்களுக்கு ஒரு சேமிப்பு ஏற்படுறதுக்கு இவங்க என்ன மாதிரியான ஒரு எளிமையான வழிபாடு பரிகாரம் செய்யலான்னா, அந்த தனுசுடைய வீட்டுக்கு அதிபதி குரு வியாழந்தோறும் மதியம் 1 to 2க்குள்ளே சப்பாத்தி தானம் தருவது, இல்லை கோதுமையாலான பண்டங்களை தானம் தருவது, இல்லை ஒரு இனிப்பை தானமாக தருவது இவங்களுக்கு சிறப்பு. அதே போல் எலுமிச்சம்பழ சாதம், எலுமிச்சம்பழ சாறை அங்கே விநியோகிக்கலாம் ஒரு அன்னதானம் மாதிரி. அதே போல் இவங்க ராகவேந்திரர் வழிபாடு செய்வதும், அந்த ராகவேந்திரர் மந்திராலயத்தில் ராகவேந்திரருடைய மடப்பள்ளிக்கு அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பதும் இவங்களுக்கு சாலச் சிறந்ததுன்னலாம். அதே போல் அங்கு மந்திராலயத்தில் துளசி மண்ணை வாங்கி வீட்டில் வைத்து தீபம் ஏற்றி வழிபடும்பொழுது சகல சர்வ கடாட்சமும் இவங்களை அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க வீட்டில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கணவன் மனைவியுடைய ஒரு வாழ்வு நல்லா சிறக்கிறதுக்கும், இல்லை திருமணமே ஆகலை அப்படின்றதற்கும், இங்கே வாழ்வில் வளமான பலன்களை அடைவதற்கும் பின்வரும் எளிய வழிபாடுகளை செய்யலாம். ஒரு 3 வருடம் தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரம் அன்றும் அந்த வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை எனக்கால முடியும்னா 2 வருடத்திற்கு ஒரு தடவையும் செய்யலாம். அவரவர் வசதி சூழலுக்கு ஏற்றது தான் இந்த பரிகாரம். காசு இருக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். காசு இல்லைன்னா எளிமையான முறையில் நம்ம இறைவனை வழிபட்டுக்கலாம். அப்படி என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, ஆடி மாதம் வரக்கூடிய நம்மளுக்கு புனர்பூச நட்சத்திரம் அன்று ராமர் கோயிலில் ஒரு முழு அபிஷேகம் செய்து நம்ம பார்த்துட்டு வர்றது. அதே போல் வீட்டில் பூனையை வளர்ப்பது ரொம்ப சிறப்பு. ஓம் என்ற மந்திரத்தை ஒரு 5 நிமிடம் தம்பதி இருவரும் சொல்வது, இல்லை ஒளிநாடாக ஒலிக்க விடுவது ரொம்ப சிறப்பு. அதே போல் இன்னொரு வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு பூச நட்சத்திரத்தில் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, இல்லை ஜீவசமாதியில் ஒரு அபிஷேகம், முழு அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. குருமார்கள் கோயிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பு. வியாழந்தோறும் குரு வழிபாடுவது செய்வது சாலச் சிறந்ததுன்னு சொல்லிடலாம். அதே போல் இன்னொரு வருடம் வரக்கூடிய ஆடி மாதம் வரும் ஆயில்ய நட்சத்திரம் அன்று அயனசயன பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார் இல்லையா, அயனசயன பெருமாளை வழிபடுவது ரொம்ப சயன பெருமாளை வழிபடுவது, அவர் தான் பள்ளி கொண்ட பெருமாள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் அவருக்கும் ஒரு முழு அபிஷேகம் கொடுக்கலாம். எல்லாம் உங்கள் வசதி வாய்ப்பை பொறுத்துன்னு சொல்லியாச்சு. கூடிய மட்டும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அக்னி ஓத்ரா பண்ணலாம். காலையில் சூரிய உதயத்திலையும் மாலை சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியும் அக்னி ஓத்ரா பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இல்லை கணவன் மனைவி குழந்தை இந்த மாதிரி செய்யலாம். யூடியூப்பில் போடால இந்த அக்னி ஓத்ரா பற்றிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துடும். அதே போல் ஆடி மாதம் கோபூஜை செய்வதும் ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த சித்தருடைய இல்லைம்மா எங்களுக்கு இந்த மலக்கெலாம் படத்தை போட்டு செய்ய முடியாதுன்னா எளிமையாக வியாழந்தோறும் தம்பதி சமேதராக ஜீவசமாதி வழிபாடு செஞ்சுருங்க. நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க. அதே போல் கணவன் மனைவி ஒன்றாக செஞ்சு யோகா பண்ணுவது, பிராணாயம் பண்ணுவது, நாமத்தை ஜெபிப்பது, இதெல்லாம் நம்மளுக்கு காசு செலவே இல்லை இல்லையா. இதை பண்ணும்பொழுதும் கணவன் மனைவி அதை சேர்ந்து பண்ணும்பொழுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும்
நல்ல ஒரு இல்லறமும் அமையும். அதே போல் நம்மளுடைய தொழில் வளமும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் மகரம் வந்து ரோபோ மாதிரி இருக்கும். அந்த கடகத்துக்கு வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணும். அப்போ கடகத்துக்கு இவங்க ஒரு ஃபினான்ஷியல் எமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுக்கும்போது கடகம் வந்து வீட்டில் அவங்களுக்கு தாய்மை அன்பை கொடுத்து இன்னொரு தாயாகவே மாறிடுவாங்கன்னா அது மிகையே கிடையாது. இப்போ நமக்கு மகர லக்னத்துக்கு நம்ம 12 பாவங்களும் என்ன மாதிரியான பலனை அனுபவிக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறோம். 1 2க்குரியவர் சனியாக வந்துடுவார், 3 12க்குரியவர் குருவாக வந்துடுவார், 4 11க்குரியவர் செவ்வாயாக வந்துடுவார், 5 10க்குரியவர் சுக்கிரனாக வந்துடுவார், 6 9க்கு உரியவர் புதனாக வந்துடுவார், 7க்குரியவர் சந்திரனாக வந்துடுவார், 8க்குரியவர் சூரியனாக வந்துடுவார். இந்த கிரகங்கள் இவங்க ஜாதகத்தில் எப்படி அமைஞ்சிருக்குது, இவங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இவங்க பொருளாதாரத்துக்கா இல்லை உறவுகளுக்கா, அந்த தசாபுத்தி காலங்களில் அதை ஒட்டிய பலன்கள் இவங்க அடைவாங்க. இந்த பாவங்களில் கொடுப்பனை இப்படி தான் இருக்கும். அதை ஒட்டி நம்ம வாழ்நாள் முழுவதும் இதான் நடக்க போகுது அந்தந்த தசாபுத்திகளில். அதே போல் நம்ம சுய ஜாதகத்தை அறியும்போது இந்த 9 கிரகங்களும் எப்படி உட்கார்ந்துருக்கிறத பொறுத்தும் இங்கே பலன்கள் மாறுபடும். இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து வகையான வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் செய்து வாழ்வில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து நீங்கள் இது ஒரு வானிலை அறிக்கை தான், சிறப்பாக உங்கள் வாழ்நாளை வந்து நீங்கள் கடந்து வந்துடலாம், வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். 12 லக்னங்களுக்கான அடிப்படை வாழ்க்கை கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லக்னங்களினுடைய கொடுப்பனையை தான் நம்மளுடைய ராசி வந்து செயல்படுத்த போகுது. இந்த லக்னத்திற்கு இதான் கொடுப்பனை. நாம் ஒரு ராசியில் ஜனிச்சிருப்போம் இல்லையா, அந்த ராசியில் இருக்கக்கூடிய தசா புத்திகளின் வழியாக சந்திரன் ஒவ்வொரு தசாபுத்தி வழியாக தான் இந்த லக்னங்களின் கொடுப்பனையை அனுபவிக்க போகிறார். அதனால் நமக்கு வந்து இந்த 12 பாவங்களில் கிரகங்கள் 1 5 9லேருந்து தசை நடத்துதா, இல்லை 2 6 10லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 4 8 12லேருந்து தான் தசை நடத்துதா, இல்லை 3 7 11லேருந்து தான் தசை நடத்துதா, இந்த தசையில் நல்லா இருப்போமா, இந்த தசையில் கஷ்டப்படுவோமா என்ற சிந்தனை ஐயத்துக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது. இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன தர பாக்கியதப்பட்டிருக்கு, இந்த பாவத்தை தொட்டு நீங்கள் என்ன அனுபவிக்க போகிறீங்க, அது பொருளாக அனுபவிக்க போகிறீங்களா, இல்லை உறவுகளுக்காக அது சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். இந்த காலகட்டம் எனக்கு என்ன நடக்கும், இந்த தசாபுத்தி எனக்கு என்ன சொல்லுது, நான் வாங்கின கொடுப்பனையை இந்த தசாபுத்தி நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னா இல்லை கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்க போகிறேன்னா என்பதை சொல்லுவதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் தான் பேசும். அதனால் அன்பர்கள் வந்து இந்த பொது பலனான இந்த லக்ன பலன்களை கேட்டு உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த தசாபுத்தி காலங்களில் நம்ம எப்படி வந்து கடந்து வந்துடலாம் என்பதை வந்து சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. உங்கள் கொடுப்பனை என்ன, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இப்படி தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது ஒரு நீண்ட பதிவு. அதனால் நம்ம வாழ்க்கையை எதுக்கலாமோ நம்ம நேரம் செலவிடுறோம். இந்த பதிவை வந்து பொறுமையாக கேளுங்க. கேட்டு உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் சிறப்பாக வந்து திட்டம் தீட்டிக் கொள்வதற்கு இந்த லக்னம் தான் மெயின். அதுதான் ஒரு ஜாதகரின் உயிர் நாடியே. இந்த லக்னாதிபதி எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த இடத்த தொட்டு உங்களுடைய வேலை செய்கிற தொழில்துறை மாறும். அதே போல் உங்களுடைய குணம் ஆசை ஆர்வம்லாம் இந்த லக்னாதிபதி உட்கார்ந்த இடத்த பொறுத்து அமையும். அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே என்ன சொல்கிறோம், இப்போ ராசி பலனோ பொது பலனோ உங்களுக்கு வந்து குறைந்த அளவே வேலை செய்யும். உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுக்கு எந்த காலகட்டம் இது நடக்க போகுது என்பதை வந்து முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஜோதிடம் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இது ஒரு வானிலை அறிக்கை. இந்த காலகட்டம் மழை வரும், இந்த காலகட்டம் வெயில் வரும்னு எப்படி வந்து வானிலை அறிக்கை சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலுடைய பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு இந்தந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். அந்தந்த காலகட்டங்களில் அதற்குரிய தெய்வத்தையும் நம்ம வணங்கி நம்ம வாழ்நாளை வந்து சிறப்பாக எடுத்து போடலாம் என்பதற்கு தான் இந்த ஜோதிடம் எனும் காலக்கணிதம் வந்து நமக்கு சிறப்பான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். நம்ம முன்னோர்கள் தந்த ஒரு சிறப்பான கொடுப்பினை அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான இறை வழிபாடுகளை முதல்ல பின்பற்றுங்க. அதே போல் கிரகங்கள் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டால் நம்ம ஈஸியாக எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து நம்ம ஜெயிச்சு வந்துடலாம், தைரியமாகிடலாம். அதே போல் லக்னத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் போட்டு இறைவனுடைய பாதார விந்தங்களை பிடித்து கடந்து வந்துடணும். அதெல்லாம் எப்படி நம்ம இதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. அதே போல் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அதுதான் நான் என்னுடைய மாத பதிவுகளாகட்டும் என்னுடைய எல்லா பதிவுகளில் செய்யறது அதுதான். இயலாதவருக்கு அவங்க சூழலை அறிந்து நீங்கள் உதவும் பொழுது இறைவன் நேரடியாக இறங்கி வந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி விடுவான் அப்படின்னு சொல்லியாச்சு.
அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி.